இடம் பிடிப்பதற்கு 8:30 மணிக்கே வந்த தகவல் விஜய்க்கு போய் சேர்ந்துதான், புஷிக்கு போய் சேர்ந்துதான். இதுல புஷி 4 நாளைக்கு முடி வந்திருக்காரு, வந்து ஆய்வு செய்திருக்காரு, முகாமிட்டு ஆய்வு செய். இந்த இடத்துல 10,000 பேர் தான் கூட முடியும், இதுல 30,000 பேர் 40,000 பேர் விஜய் பார்க்க வருவாங்க. நம்ம தான் யாரையுமே சந்திக்கிறது இல்லை, வேனுக்குள்ள கேம்ஸ் விளையாண்டுட்டு வருவோம். அப்போ இந்த சிக்கல் இங்க வருங்கிற குறைந்தபட்ச அறிவும் அனுபவமும் புஷிக்கு அங்க இல்ல. அதான் இதெல்லாம் உருவான கூட்டம் இல்ல, உருவாக்கப்பட்ட கூட்டம், விஜயால உருவாக்கப்பட்ட கூட்டம். கிட்டத்தட்ட உண்மைதான். 8:50க்கு சென்னையில இருந்து பிளைட் பிடிச்சி வேலுச்சாமிபுரம் கரூருக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகுது. ஆனா பிரச்சனை நடந்துட்டு அப்புறம் வேலுச்சாமிபுரம் கரூர்ல இருந்து சென்னைக்கு போறதுக்கு 1.5 மணி நேரத்துல போயிடுறாரு. சோ இது எல்லாருமே வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க. ஆனா ஒரு தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் ஒரு மீட்டிங்கை முன்னெடுத்து நடத்துறாரு, விஜய் வந்து பேசுறாருன்னு. ஆனா இது பிரச்சனை ஆகும் போது அவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் எதுக்கு போடணும்? அவர் அரெஸ்ட் ஆனாலே அது ஒரு மாசம் இருக்கும். அது மட்டும் இல்ல, அவர் எங்க இருக்கிறாருன்ற ஒரு தகவலும் கசீர். எங்க இருக்காருன்னா போலீஸ் பாதுகாப்போட இருக்கிற ஒரு முக்கியமான நபர் பாண்டிச்சேரியில இருக்காரு, அவர் வீட்டுல பதுங்கி இருக்காரு. இன்னொரு டவுட், விஜய் அவரோட ஆடியோல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நிமிஷம் 42 செகண்ட் பேசுறதுல முடிஞ்சா என்ன வேணா கை வச்சுங்க, அது ஃபேக் வீடியோ, அது அவரே இல்ல, ஒருவேளை அவங்க வீட்லயே வச்சிருக்காங்க புஷி ஆனந்த். அதுதான் கேள்வி. புஷி ஆனந்த பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த ஆதரிச்சுனா விஜய் கரூர் விட்டு போயிருக்கூடாது, மருத்துவமனைக்கு போயிருக்கணும். சொந்த கட்சிக்காரர் தானே, தன்னால் பாதிக்கப்பட்டவன். அப்போ இவர்களுக்கு குறைந்தபட்ச அரசியல் அறிவே இல்லை. இன்று வரைக்கும் அந்த தாவேகா கொடி அரை கம்பத்தில் பறக்க விடப்படவே இல்லை.